உட்காரு உட்காரு, நல்ல நேரம் முடியத்துக்குள்ள உட்காரு. என்னது இது? காலி மேலே காலு, காலி மேலே காலு. எட்டாவது நாட்டிலிருந்து வந்தடி, நானே தமிழ தெளிவா பேசுறேன். உட்காரியன்னு சொன்னேன். காலு மேலே காலம். ஒரு பட்டுச்சிக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கிறது. கால் மேல கால் போட்டு உட்காரு. ஏத்திரி தேவடியா அப்படி தேவடியா லோப்பரு கந்தல காரி முஞ்சில பைபாஸ். என்ன வேணாம், உனக்கு பிடிக்கலையா? உனக்கு இப்ப நான் சொல்றேன், ஒண்ணு எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்றேன். யாருன்னா ஆதார் கார்டு அப்படியே கொண்டுக்கோங்க உன்னை இப்ப எல்லாரும். ஐயா இப்ப செகண்ட் ஹேண்ட் வண்டி எல்லாம் ஓட்டுறது கிடையாது. புது வண்டி தான் ஓட்டி கத்துக்க. பழைய வண்டி இதுக்கப்புறம் புது வண்டி தான். ஆரம்பத்துல என்னன்னு கேட்டா நீ பாடிஸ் தானே? நான் சொன்ன நீ நம்பலையா? எனக்கு என்ன காது செவிடா? அமைதியாக தெரியுமா? தானத்திலே சிறந்த தானம் நிதானம். நிதானத்தை விட்டவன் அறிவின்றி கெட்டவன். சொல்லியிருக்காங்க. நாய்க்கு சமம். ஆத்திரம் அறிவித்து சத்தம் எவன் மட்டும் கோபத்தோட அப்புறம் நாய கூட வாட்டி நம்ம கொஞ்ச நாள் அதுதான் சொன்னால என்ன உங்க ஆளு உங்க ஆள் தான் சொன்னா இவன் நாள் அத்தைதானே ஓட்டிருந்தேன். ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சடா. ஆம்பளை கொஞ்சம் கொடுக்காரு அவர்கிட்ட, அவனோட கத்துருவா. பாலியல் பலாத்காரம் கேள்விப்பட்டிருக்கிறியா? அவர் காமவல்லி விட மாட்டோம். இந்நாட்டு மன்னர் சிலம்பரசன் அப்பி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டிய கணவன். கல்லா நாளும் கணவன், புல்லா நாள புருஷன். கல்லு குடிக்கால கணவன் தான், புல்லா குடிக்கால புருஷன் தான். கல்லிஞ்ச படுக்கிறாரும் சரி, புல்லிஞ்ச படுக்கிறாரும் சரி. கட்டிய வச்சுக்கவே தம்சுகிற வாழ்வது பெண்ணுக்கு அழகு. பால் குத்துறா பாலா பால் குடி குழந்தை பசியாட்டு. குடிச்சுங்க பால் தங்கச்சிட்டு பையனா கையெத்து கும்பிடுறான். அவளுக்கு என்ன வியாதியோ டாக்டருக்கு தூக்கிட்டு தயவுசெய்து சொல்றேன். பால் வச்சா குடிச்சுங்க ஊருக்கு நம்ம 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 அந்த காமவல்லிக்கு ஒன்றும் முடியல. என்ன வயசு பார்த்தீங்களா? 4 பேர் சுற்றி போவீங்க. உன்னுடைய மைத்துல என்னடி வேணும் உனக்கு? பாத்தியா? அப்படி கொட்டி நீ பெத்த புள்ளி அந்த அவனை படுத்து கூப்பிட்டிருப்பியா? கடவுள் பச்சிக்கிறான் பாரு உன்னை. எவ்வளவு காமம் வச்சு காமத்துக்காகவே பச்சிக்கிறான் உன்னை. உன் ஆத்தனாவை என்ன பண்ண? எதுக்கு அடிச்சேன்? அதுதான். எப்பொழுது தொட்டு தாலி கட்டிய கணவனை விட நான் அழகா இருக்கிறேன் என்ன ஏற பார்த்தியோ? நாளைக்கு என்னோட அழகா இருப்பான், அவனை பார்க்க மாட்டான். என்ன போச்சு என் பக்கத்தான் போனா குடிக்க முடியாது. கவுர் போட்டு கட்டிக்கு 4 பக்கமா. எங்கே அடி தப்பித்து ஓட பார்க்கிறாய்? இந்நாட்டில் ரத கஜ துரக பதாதிகள் அனைத்து என்னுடைய கைவசம். நம்மளை சோட்டை சுத்திக்கிறது வரண்டி ஓடாத. நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமா மத யானையை நம்பலாம், கங்கை புலியை நம்பலாம், காலனார்விடம் தூதுவரை நம்பலாம், கல்வர் மரவர் வேடுவரை நம்பலாம், வேல்விழி மாதரை நம்பினால் தெருவில் நின்று இந்த மாதிரி தேவிடங்கிட்டலாம் சகோதரர்.
நம்ம ஒன்றா நம் பாரத தாய் திருநாட்டில் விலை மதிக்க முடியாத சொத்து எதனா கன்னி பெண்களுடைய கற்பு தாண்டி. அப்பேற்பட்ட கற்புக்கே கலகம் உண்டாக்கினவன் நீ. கொண்டவனை விடுத்து கண்டவனை பார்த்த தேவடியாளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கணும். இது விடியும் தெரியாம வீதி வீதியா போகணும். குடி பள்ளம் வேறு தெரியாம அங்கங்க விழுந்து சிறுக சிறுக அடிப்பட்டு துடி துடித்து சாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கிறேன். கொடுத்து தாண்டி வரண்டி இந்த பாவிக்கு நேர்ந்தகால இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணுக்கு நேரம். இந்த பாவி அறியாத வயதில் தெரியாம தவறு செய்து விட்டுறம்மா. அம்மா என பெற்றவளே, இந்த கொடுமை எல்லாம் பார்க்க கூடாது என்பதற்காக இந்த பாவியை பாதியில இருந்து விட்டு சென்று விட்டேம்மா. நீ இருந்திருந்த இந்த பாவிக்கு நிலை ஏற்பட்டிருக்குமா அம்மா. துன்பத்தை எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறம்மா. நீ இருந்திருந்த நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாயே. இந்த பாவி நான் தாய் இல்லாத பாவி ஆயிட்டேனம்மா. இந்த பாவி என்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது இந்த பாவி நான் கருவிலே கருது விடக்கூடாதா? இந்த பாவி நான் பிறக்கும் பொழுது இந்த பாவி நான் இறந்து விடக்கூடாதா? கல்லானாட கலவன் புல்லானாட தொட்டு தாலி கட்டிய கணவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலா அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை தெய்வமாக பார்க்கணும் தானே பெண்கள். இந்த பாவினாத மறைத்து விட்டு கேவல அற்ப சுகத்துக்காக வேறொரு ஆம்பளை பார்த்ததா இந்த பாவி இருவிழிகளை பறிப்பாய் விட்டுதம்மா. தாய் இல்லாத பிள்ளைங்களாச்சே கொடுத்தினாரு என் ஆத்தினாரு. தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து பாதுகாக்க வேண்டி நானே பேயாக மாறி இந்த பாவி நான் சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த பாவி நான் ஓட்டை கொடுத்து நாட்டு விட்டு துரத்து விட்டு நம்மா. இந்த பாவி நான் செய்த பாவத்தை உணர்ந்து விட்டு நம்மா. இந்த பாவி நான் செய்த பாவத்தை உணர்ந்து இரு விழிகளை விழுந்து நான் கத்திக்கொண்ட கதறிக்கொண்ட கண்ணீர் வெடித்துக் கொண்ட இந்த பாவி நான் பட்ட மரமாய் விட்டு நம்ம காத்தடிச்சான் மண்ணி கொத்தி கொத்தி காத்தடிச்சான் மண்ணி கொத்தி கொத்தி வளர்த்தி
போட்டு பண்ணி வயிறியா நல்லா போட்டேன். அம்மா தங்கச்சி என்னங்க என்னங்க அவன் தான் கண்டு தரேன் நான் கண்டு தரல. அண்ணா இங்க வாங்கண்ணா. அண்ணா நானே குளக்கரைக்கு போயிட்டு தண்ணி எடுக்கலாம் போனேன்னா ஆமா. அப்போ பெண்ணு பசியால மயக்கம் போட்டு வீந்துட்டானா. ஐயோ. அவள் நான் தான் காப்பாத்தினேன். நீயே காப்பாத்துன. ஆமாண்ணா. எங்க அண்ணா அப்பொழுதே சொன்னேன். அண்ணா என்ன நடந்தது உனக்கு? செய்யாத தவறுக்காக அண்ணி என்னை சாத்தி கொண்டு வேட்டையாடி சிறையிலே அடைத்து விட்டார்கள். அந்த சிறையை விட்டு தப்பித்து ஓடி வந்து குளத்தின் அருகாமையிலே மயங்கி விழுந்து விட்டேன். இவங்க தானா என் உயிரை காப்பாத்துனாங்க. என்னங்க நான் தானே காப்பாத்தினேன். அந்த நல்ல மனுஷன் உனதவர் யாருக்குமே வராது. என் அடுத்த காரியத்தை தள்ளி விடுனே என் உயிரை காப்பாத்தது யார் தெரியுமா? இவர்தான். யார் அது? நன்றி என்ன சொல்லுமா? ஐயா என் அண்ணன் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. பெருமாது செஞ்ச. ஐ லவ் யூ. அண்ணா பிரபாகரா. அண்ணா ஓகே அண்ணா. நல்லா இருப்பாங்க. அவன் மனசுல இருந்து சொல்லிட்டா. அவன் மனசுல இருந்து சொல்லிட்டா. என் மனசுல எதுவும் கிடையாதுப்பா. அப்படியா? நானும் ஓட்ட பிடிச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உன் தங்கச்சி வச்சு வாழ முடியாது. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணினாக்கா அரண்மனைய பாதி உனக்கா? என்னவோ சொல்றேன். சரி என்ன நடக்குது? அண்ணா பிறந்து நாம் நால்வர் கொண்டு சேர்ந்து விட்டோம். அண்ணி அண்ணி விட்டு ஐயோ அண்ணி என்ன அண்ணி ஆனது உங்களுக்கு? இந்த பாவி உங்களுக்கு செய்த பாவ ஏராளம். இந்த பாவி நான் செய்த பாவத்திற்காக தண்டனை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணி நான் உனக்கு கேப்ப தப்பா நினைக்க மாட்டீங்களே. இத்தனைக்கு காரணம் இந்நாட்டு தளபதியா நாட்டு தளபதியா? அவன் செய்த சூழ்ச்சினால் இந்த பாவி வாழ்க்கையை பறிபோய் விட்டது. கிருமிடுகள் விழுது இந்த பாவி நான் வாழ்க்கை எடுத்த மனிதாவாகி விட்டேன். அம்மா இந்த பாவி நான் வாழ்க்கை எடுத்த மனிதாவாகி விட்டேன். அண்ணி நீங்க தளபதியார் வச்சிருந்தீங்களா உங்க பையதானா? அண்ணி அவனை சமாளம் விடக்கூடாது. வாங்க பாருங்க. மச்சானா இந்த வைரப்பட்ட நாட்டுக்கு இன்று நான் மன்னன். நல்ல தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டு ஒரு வார்த்தை. உங்களை பத்தி ரெண்டு ஒரு வார்த்தை நாட்டு மக்களுக்கு பெருமையா இப்ப எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருப்பா. சொல்லலாம் வேணாம்.
ஒரு பேர் எடுத்துட்டா நீ. பாவிகளுக்கு செய்த பாவம் ஏறணும். பாவிகளுக்கு செய்த பாவம் ஏறணும். இந்த பாவி நான் இருப்பதை விட இறந்து போவதே மேல். அண்ணி